வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கை கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட்டு ஏன்டா இது இன்னும் பாட்டில் ஏற்றாமல் வச்சுருக்கீங்க, பால் ஊற்றி பக்குவமாக முடிச்சு விடுக்கலடா. பிளேட் படம் கேன்சல் ஆகிடுச்சான். ஜனநாயகனை போட்டு உழப்புற மாதிரி பிளேடு படத்தை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபேஸ் 4 அனௌன்ஸ்மெண்ட் மல்டிவர்ஸ் ஆகான்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளேடை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மஹேஷ்லா அலி அந்த மனுஷன் உள்ளே வந்து எப்படியோ நம்ம எம்சியூவில் சாதிக்க போகிறோம்னு நினச்சிருப்பார்ல. மல்டிவர்ஸ் ஆகாவே முடிய போகுது, எங்கடா பிளேடை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க. நடுவில் அந்த இட்டர்னல்ஸ் படத்தில் லைட்டாக அவருடைய வாய்ஸ் கேட்டுது. அண்ட் இப்போ லேட்டஸ்டாக மார்வல் ஜாம்பிஸ் படத்தில் பிளேட் நைட்டை பார்த்தோம், அவ்வளோதான். அந்த பிளேட் நைட்டுக்கும் மஹேஷ்லா அலி வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 குட்டி ப்ராஜெக்ட் மிஞ்சி போனால் 5 நிமிஷம் ப்ராஜெக்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேடையே பார்த்துருக்கோம். அதுவே நல்லா இருந்துச்சு. அப்போ பிளேடுக்கும் தனி ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச ஒரு ரிப்போர்ட் படி ஜெஃப் ஸ்னைடர் ஒரு ட்ரஸ்டபிள் இன்சைடர் சோர்ஸ் தான், அவர் சொன்னபடி பார்க்கும்போது பிளேட் படம் கேன்சல் ஆகிடுச்சாங்க. மார்வலுக்கு பிளேடை இன்னும் முன்னுக்கு கொண்டு போகிற ஐடியாவே இப்போதைக்கு இல்லையா. அதுக்கு பதிலாக பிளேடை ஒரு பயங்கரமான டீம் அப் மூவியில் இறக்கிறதா பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம், மிட் நைட் சன்ஸ். ஸோ மிட் நைட் சன்ஸில் தான் நீங்கள் பிளேடை பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த பைபிளுக்கு சோலோ படமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. மிட் நைட் சன்ஸுக்கு அப்புறம் சோலோ படம் வருமானு கேட்டிங்கன்னா வைப்பே கிடையாது. ஏன்டா மல்டிவர்ஸ் ஆகல குவான்டிட்டி அள்ளி கொடுக்கும் போதே பிளேட் படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க இப்போதைக்கு குவாலிட்டி மேலே ஃபோக்கஸ் பண்ணுற சமயத்தில் பிளேடை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அவன் அவ்வளோதான், அவன் செத்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி பிளேடுக்கு இப்போ ஊதிட்டாங்க சங்கு. ஏன் இப்படி பண்ணாங்க? பிளேட் படம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இந்த மாதிரி பல இடர்பாடுகளை சந்தித்து தாங்க வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டர் உள்ளே வந்து அந்த ரைட்டர் சரியில்லைன்னு சொல்லி மஹேஷ்லா அலி எனக்கு ஒரு ரோல் அதிகமாக கொடுக்கலன்னு அந்த ரைட்டரை மாற்றினாங்க. ரைட்டர் மாறின அந்த சமயத்திலே கையோடய சேர்ந்து டேரக்டரும் மாற்றப்பட்டார். டேரக்டர் எனக்கு கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் என்னுடைய விஷனுக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் மஹேஷ்லா அலி கூட தான் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் மஹேஷ்லா அலியே வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இன்வால்வ் ஆன மாதிரி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் 2 ரைட்டர்ஸ் உள்ள கூட்டிகிட்டு வந்தாங்க. 3 மாதம் கூட நீடிக்கலையே ஓடி போயிட்டானுங்க. இந்த சமயத்தில் தான் மார்வலோட மற்ற படங்கள் அடி வாங்க ஆரம்பிச்சது. அப்போதைக்கு புதுசாக ஒரு டேரக்டர் புது ஒரு ரைட்டர் உள்ள இறக்கும்போது நம்ம பிளேடை ஃபுல் ஒரு முழு நில ஜான் விக் ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் மூவியாக கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு சொல்லி தாட்டில் 1 நைட் மூவியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே ராத்திரி ஒரு பெரிய பில்டிங்குள்ளே ஏகப்பட்ட வேம்பியர்ஸ் இருக்குது, அச்சச்சு லெவல் பை லெவலாக கிளியர் பண்ணி டாப் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த வேம்பியரை போட்டுத்தோணும். அவ்வளோதான், சிம்பிள் ஐடியா. ரைட் ஸ்டைலில் இந்த பக்கம் ஃபுல் ஆக்ஷன் பேக்டான ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. ஃபுல் R-rated தான். ஆக்ஷன் மட்டும் முக்கியம் இல்லை, கதையும் முக்கியம்னு சொல்லி அதில் சில மாற்றங்கள் அது வேணும் இது வேணும்னு சொல்லி அந்த கான்செப்டே ஒதுக்கி வச்சிட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா அந்த டவர் ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் மூவி பர்ஃபெக்டாக பொறுத்திருக்கும். ரைடு மாதிரி ஒரு படத்தை நம்ம MCUக்குள்ள பார்க்கல. ஃபுல் முழு நீள ஜான் விக் ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் மூவி எப்படி இருந்திருக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க. பக்காவாக பிளேடுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அவசரப்பட்டீங்க குமார். இதுக்கு நடுவில் தான் வேர்வொல்ஃப் பை நைட் அந்த ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் ரிலீஸ் ஆச்சு. அதில் மேன் திங்கை ஹண்ட் பண்ணக்கூடிய ஒரு மர்சனரியை அந்த பக்கம் பிளேடை இறக்கிறதா பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. வேணாம், நம்ம பிளேட் ஒரு சோலோ ப்ராஜெக்ட்டில் ஃபேஸ் காமிச்சிடலாம், அவருக்கு ஒரு தனி படத்தில் இன்ட்ரடியூஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீம் ஆஃப் மூவிஸில் பார்த்துக்கிறதா பெட்டர் ஆப்ஷன் சொல்லி அதே மோதிக்கு விட்டாங்க. ஏன்டா வேர்வொல்ஃப் பை நைட்டுங்கிறது ஒரு பீரியாடிக் ஸ்டைல் ஆஃப் மூவி தான். பட் இருந்தாலும் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் அந்த பக்கம் பிளேடை காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இட்டர்னல்ஸ் படத்தில் போஸ்ட் கிரெடிட் சீனில் பிளேட் வர மாதிரி, அதாவது பிளாக் நைட்டை பார்த்து நம்ம பிளேட் பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து அமைச்சிருந்தாங்க. அது நம்ம மஹேஷ்லா அலியோட பிளேட் வாய்ஸ் தான், அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதுக்கு நடுவில் நம்ம பிளேட் ஆக்சுவலாக 2 பொண்ணுங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்க யாருன்னு தெரியல, அவங்களுக்கு தான் அதிகமான ஸ்க்ரீன் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காரணத்தினால எனக்கு முக்கியம் இல்லாத ஒரு படத்தில் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி மஹேஷ்லா அலி ஏதோ சண்டை போட்டிருக்காரு போல. அதுலேயுமே ஸ்கிரிப்ட் மாற்றங்கிறது நடந்திருக்கு. மார்வல் இப்போதைக்கு மண்ணக்கவ ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சிச்சுவேஷன் லைக் அவங்க எடுக்கிற எல்லா படங்களுமே ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு தான் போயிட்டு இருந்திருக்கு. எதுவுமே பெரிய ப்ராஃபிட் ரிட்டர்ன் பண்ணாத சமயத்தில் இந்த காலகட்டத்தில் நம்ம பிளேடை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஃபெய்கே பிளேட் படத்தை போஸ்ட்போன் பண்ணார். கெவின் ஃபெய்கே கிட்டே எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எங்களுக்கு பிளேடை பர்ஃபெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற தாட்டில் இருக்கிறோம். ஸோ பிளேட் வரும்போது அவரை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை கொண்டு வர ஐடியாவில் இருக்கும். ஸோ பிளேட் படம் பர்ஃபெக்டாக அமையணும், அந்த பர்ஃபெக்டான ஸ்கிரிப்டை தேடி போயிட்டுருக்கோன்னு சொல்லி அந்த தேடுதல் வேட்டையிலேயே 7 வருஷம் ஓடிடுச்சு. மல்டிவர்ஸ் ஆகவே முடிய போதுடா. இவனுக்கு இன்னும் ஸ்கிரிப்டர் தேடிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமாடா தேடிட்டு இருப்பீங்க? இல்லையா கேட்குறேன், சத்தியமாக புரியல. பிளேடுக்கு ஒரு விடிவு காலம் வருமா வராதா? ஏன்டா ஒரு வேம்பயர் ஹண்டர் அவ்வளோதானடா, அவரை வச்சு ஒரு வேம்பயர் ஹண்டர் படத்தை கொடுக்க முடியாதாடா உங்களால்? R-rated பிளேட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியே ஆக்சுவலாக 2-3 ஸ்கிரிப்ட் தள்ளி வைக்கப்பட்டதான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் R-rating பக்கவாக அமைச்சிட்ட அப்புறம் பிளேடுமே R-rated கொடுக்கலாம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரியும் ஸ்கிரிப்டாக வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களை மாற்றி அமைச்சிருந்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் 1960s நடக்கிற மாதிரி பிளேடுக்கான ஒரு கதையை செட் பண்ணி அதில் பீரியாடிக் ஸ்டைல் ஆஃப் ப்ரீ ப்ரொடக்ஷனே வந்து போயிருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு 30 to 40% வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம்ஸ் அந்த செட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண பார்த்துருக்காங்க. அதுவுமே வேணாம்னு சொல்லி கெவின் ஃபெய்கே எங்களுக்கு வேறு பிளான் இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை கேன்சல் பண்ணேன். அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ரைன் கோக்லர் சின்னஸுங்கிற இன்னொரு படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. சின்னஸில் அவங்க எல்லாருமே போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு செட்டு இது எல்லாமே டெக்னிக்கலாக பிளேடுக்காக உருவாக்கப்பட்டதான். அதை கடன் வாங்கி சின்னஸுங்கிற ஒரு பக்கமான படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு ரைன் கோக்லர். அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு வேம்பயர் ஹண்டர் படம் தான்டா. அவனே ஒரு நல்ல படம் எடுக்கும்போது இவங்களுக்கு எங்கடா போச்சு? ரைன் கோக்லர் ஆக்சுவலாக சின்ன ஸ்டைல் ஆஃப் மூவியை பிளேடுக்கு கொடுத்துருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னடாண்ணா பிளேடை கேன்சல் பண்ண போகிறாங்களாம். கேன்சல் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிளேட் படம் சோலோ படமே வராது. அவரை நீங்கள் ஒரு டீம் ஆஃப் மூவியில் பார்த்துட்டு அப்புறம் தான் சோலோ படத்தில் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு ஜெஃப் ஸ்னைடர். அந்த டீம் ஆஃப் மூவி வேறு ஒன்றும் இல்லைங்க, மிட் நைட் சன்ஸ்.
ஸோ மிட்நைட் கண்டிப்பாக நான் அடுத்த சாகாவில் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக ரூமர் படி பார்க்கும்போது அடுத்த சாகாவே 2 பிரிக்க போகிறாங்களாம். ஒன்று சூப்பர் நேச்சுரல் சாகா, இன்னொன்று மியூட்டன்ட் சாகா. சூப்பர் நேச்சுரல் சாகாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிட்நைட் கேரக்டர்ஸை வச்சு நம்ம சாத்தான் அவன் தான் மெஃபிஸ்டோவை அடிக்கிறதான் பிளான். ரொம்ப நாளாக எம்சியூக்குள்ள மெஃபிஸ்டோ வரான்னு சொல்லி ஃபைனலாக அயன்ஹார்ட் படத்தில் சச்சா பேரோ கோஹனை பார்த்தீங்கன்னா மெஃபிஸ்டோவை இறக்கியிருப்பாங்க. அவன் இந்த கதைப்படி பார்க்கும்போது லாஸ் வேகாஸை நரகமாக மாற்றிடுவானா. அந்த நரகத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு குட்டி அவெஞ்சர்ஸ் டீமை வந்து ஃபார்ம் பண்ணுவாராம். அந்த டீம் பேர் தான் மிட்நைட். அந்த டீமில் இப்போதைக்கு நம்ம மூன் நைட்டு, பாசிபிளி பிளாக் நைட்டு, மேபி மேன் திங் இடம் பெறலாம். வேர்வொல்ஃப் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டர்மேன் இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, ரூமர் படி சொல்கிறேங்க. நிக் ஃபியூரி எப்படியா அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி இப்போதைக்கு இந்த முக்கியமான சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸோட லிங்க் ஆகி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டீமை வச்சு தான் மிட்நைட் கதையை நகர போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு குட்டி அவெஞ்சர்ஸ் டீமை மிட்நைட் மாற்றி அவங்கள பேஸ் பண்ண சூப்பர் நேச்சுரல் சாகாங்கிறது மியூட்டன்ட் சாகாவுக்கு பேரலாகவே ரன் ஆகுங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்ஃபினிட்டி சாகா, மல்டிவர்ஸ் சாகா எல்லாமே சிங்கிளாக இருந்த மாதிரி அடுத்த சாகா சிங்கிளாக இருக்க போகிறதுல 2 வரப்போதாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ரெண்டுமே ஃபைனலாக ஒரே கதையில் சிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு ரைட்டிங் பண்ணுறது. கெவின் ஃபைகே நினச்சா புல் ஆஃப் பண்ணலாம், பட் இப்போதைக்கு இருக்க அந்த நிலைமையை பார்க்கும்போது டவுட் தான். சப்போஸ் இந்த சூப்பர் நேச்சுரல் சாகா உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம மிட்நைட் தான் பிளேடோட இன்ட்ரோவே பார்க்க போகிறோம். பிளேட் இப்போதைக்கு பிளாக் நைட் அண்ட் பாசிபிளி மூன் நைட்டை ஹையர் பண்ணியிருக்கணும் நம்புறேன். மூன் நைட்டுக்கே சீசன் 2 வரதாங்கிறது கேள்விக்குறி. ஆஸ்கர் ஐசக் டேரக்டர் டிஸ்னி கூடவே சண்டைக்கு போயிருக்காரு. டிஸ்னி அடிச்சு துரத்த பாருங்க பாருங்களேன். மூன் நைட் வரது டவுட் தான், பட் அவருமே மிட்நைட் இருக்க தான் போகிறாரு. ஒரிஜினலாக மூன் நைட் சீரீஸ்லேயே போஸ்ட் கிரெடிட் சீன் ஒரு டெல்டா சீக்வன்ஸில் பிளேட் அண்ட் மூன் நைட் மீட் பண்ணுற மாதிரி ரைட்டிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதை படமாக்கமாக விட்ருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ணீங்க? பிளாக் நைட்டை மீட் பண்ணி பேசியிருக்காரு. எல்சா பிளட் ஸ்டோன் அண்ட் பாசிபிளி வேர்வொல்ஃப் மேன் திங்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சான்சஸ் அதிகம். அவங்கள பேஸ் பண்ணி சூப்பர் நேச்சுரல் டீம் அழகாக போகலாம், மெஃபிஸ்டோவை எதிர்த்து நிற்கிற மாதிரி. இதில் நம்ம பிளேடை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணாச்சு பிளேடுக்கான ஒரு சோலோ படம் வருங்கிற மாதிரி பேசப்படுது. அதுக்கப்புறம் வந்தானா வரலனாங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிளேடை வச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளாக அவ்வளோ அழகாக காமிக்கலாம். பிளேடை வச்சு மாசான சீக்வன்ஸ் எழுதலாம். நான் சொன்னல, இஸ் அன் அமேசிங் வேம்பயர் ஹண்டர் டே வாக்கர். சும்மா போட்டு அலம்பாமல் அழகான ஒரு ஆக்ஷன் மூவியை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாங்க. டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு பரபரன்னு புஷ் பண்ணி கொண்டு போகலாம். அப்படி ஒரு ஆக்ஷன் மூவி இருக்க ஆக்ஷன் டேரக்டர்ஸ் வச்சு உங்களால் எடுக்க முடியலனா இந்த மிட்நைட் எப்போ புல் ஆஃப் பண்ண போகிறீங்க? எனக்கு புரியல, சத்தியமாக புரியல. மெஃபிஸ்டோ வந்துட்டாரு, ஓகே எல்லாம் ஃபைன். மிட்நைட் கேரக்டர்ஸை எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறீங்க? பிளேடு தான் அங்கே ஆங்கர் பாயிண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் பிளேடுக்கான அந்த ஒரு தனிப்படம் வந்து இருக்கணும். அது மிஸ் ஆகிடுச்சுன்னா பிளேடை திடீர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி மிட்நைட் புஷ் பண்ணி கூட்டு போகிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக மாட்டுங்க. பிளேடுக்கு மட்டும் ஏன் இந்த கேர்ஸ்ன்னு தெரில. ஏன்னா டெக்னிக்கலாக மார்வல் ஆரம்பித்ததே பிளேடை வச்சு தான். பிளேட் 1, 2, 3 ஹிட் ஆகி அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் ஹிட் ஆகி அங்கேருந்து தான் மார்வலுக்கான அந்த பேரே கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட ஒரு பிளேட் கதையை சொல்ல முடியலனா இவனுக்கு வேறு என்ன கதையை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க தான் சத்தியமாக புரியல. இல்லை பாவம் யாருன்னு கேட்டிங்கன்னா நாம கிடையாது, ஆடியன்ஸ் நம்மளுக்கு எப்போ வேணாச்சும் படம் கிடைக்கும். அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி 7 வருஷம் கிட்ட இதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனுஷன் நீங்கள் போங்கடா நான் வேறு படம் நடிக்க போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகுது. ஜுராசிக் வேர்ல்டு படத்தில் நடிச்சு போனாருங்க. யோசிச்சு பாருங்க, பிளேட் படம் வந்திருக்கூடா எவ்வளோ காண்டில் மனுஷன் அங்கேருந்து வெளில வந்திருப்பாரு. கொய்யாட பிளேட் படத்துக்கு தான் இந்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பிளேடு கேமுமே இப்போதைக்கு 2 வருஷம் டிலே ஆக போகுதுங்கிற ஒரு மாதிரி கிளம்பியிருக்கு. பிளேடுக்கு எவனோ சாப வச்சிட்டான், சூனியம் வச்சிட்டான். அந்த சூனியத்தை பார்த்து எடுத்தே ஆகணுங்க, இல்லை கடைசி வரைக்கும் நமக்கு பிளேட் படமே கிடைக்காது. வெறுப்பாக இருக்குடா, வெறுப்பாக இருக்குது. ப்ரொடக்ஷன் ஹெல்லில் மாட்டியிருக்கக்கூடிய இந்த பிளேட் படம் வருமா வராதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு இது கேன்சல் ஆக்கப்பட்டிருக்கான். மிட்நைட் கூட எப்படி கோத்து விட போகிறாங்க, எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிளேட் வருமா வராதான்? உங்கள் தான் உங்களோட வியூஸை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா